ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழினி சமையல். இப்போது மசாலா பொரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நாங்கள் வந்து 4 பேருக்கு தேவையான அளவு பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கேரட் ஃபுல்லாக துருவி வச்சுருக்கேன். காலையிலேயே ஊற போட்டு சுண்டலும் வேர்க்கடலையும் காலையிலே ஊற போட்டு அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, அதோட நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூளும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 4 பேருக்கு தேவையான பொரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம தேங்காய் எண்ணெய் இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம மசாலா பொரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேரட் போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்கேன் எல்லா கேரட்டும். இது வந்துட்டு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு வீட்டில் இருக்க குழந்தைகள் எல்லாத்தையும் கொடுக்கலாம். இது நம்ம ஊர் ரோட் சைடு கடையெல்லாம் பார்த்தா எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அதே மாதிரி பஸ் ஸ்டாண்ட்லேயும் எனி டைம் கிடைக்கும். நம்மளுக்கு எந்தெந்த பொருள் தேவையோ எல்லா பொருளும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பயிரை முளைக்க வச்சு, பாசி பயிரை ஊற வச்சு முளைக்க வச்சு அதையும் சேர்த்துக்கலாம். அதுவும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான். நம்ம எடுத்து வச்சு எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச உப்பு மிளகாத்தூள் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற போட்டுக்கலாம். இப்போது இதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றினா தான் நல்லா வாசமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். மற்ற எந்த எண்ணெய் ஊற்றினாலும் நல்லா இருக்காது. அதனால் நான் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஈவினிங் வீட்டில் இருக்க குழந்தைங்க செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றுறதுனால நல்லாவே வாசனை டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருக்கும். நல்ல வாசனை இப்போவே வருது. தேங்காய் எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ண அடுத்த செகண்ட் நல்ல வாசனை வருது. மசாலா பொரி ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண